வெல்கம் டு தி அனானிமஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது ஸ்பானிஷ் ஆம்லேட். ஸோ நமக்கு பண்ணுறதுக்கு 250 கிராம்ஸ் பொட்டேட்டோ, ஒரு ஆனியன், 3 முட்டை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக 150 ml ஆஃப் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியனையும் பொட்டேட்டோவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சாப் பண்ண ஆனியனையும் பொட்டேட்டோயும் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். இது ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 15 minutes ஆகிடுச்சு, பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ரை இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் வந்து எக் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ, ஆனியன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா அந்த கண்டெய்னர் மூடி வைங்க. இப்போ நம்ம பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ 4 tablespoon ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த ஆலிவ் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸை வந்து இப்போ பேனில் ஆட் பண்ணுங்க. அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம். ஸோ இது ரெடியாக ஒரு 10 to 15 minutes ஆகும். இப்போ நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.